உங்களை இங்க தீர்த்துக்கிட்ட நினைக்கிற அதே நேரத்துல வெளியே இருக்க உங்க குடும்பத்துக்கும் அவனால் ஆபத்து இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க எதிரி யாருன்னு நீங்க தான் சொல்லணும். சத்தியமா அப்படி யாரும் எனக்கு கிடையாது சார். என்ன நம்புங்க. நான் யாரு கூடயும் கெடுக்கல, யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல சார். என் புள்ள கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணை எனக்கு பிடிக்கல. நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வச்சேன். ஆனா என் புள்ள அவன் கட்டிக்கிட்ட பொண்ணோட தான் வாழ்வேன்னு சொல்றான். அதை தடுக்க பார்த்ததுனாலதான் எனக்கு இந்த தண்டனையே கிடைச்சது. தப்புன்னு சொன்னீங்கன்னா இதைத்தான் சார் சொல்லணும், வேற எதுவுமே இல்ல சார். பட் நடந்த சம்பவம்லாம் பார்த்தா நீங்க சொல்ற ரீசன் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற உங்களை உங்க புள்ள கட்டிக்கிட்ட பொண்ணு கொலை பண்ணலாம் முடியாது, புரியுதுங்களா? இது வேற ஏதோ, இவன் வேற யாரோ. போங்க, போய் உக்காந்து நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பவோ என்னைக்கோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். யாரோ ஒருத்தன் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா நடந்திருக்கும். அது என்ன, அவன் யாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே, நீங்க உங்க செல்லுக்கு போங்க. பயப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க. மெதுவா வா சுப்பு. வனிதா, இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வனிதா, எப்படி இருக்கமா? ஆண்டவன் புண்ணியத்துல உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க. 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், காயம் ஆறிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்க, அங்கேயும் இங்கேயும் அலையாம பேசாம போய் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களா? கொஞ்ச நாளைக்கு உப்பு காரம் இல்லாம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூஸ், கஞ்சி மாதிரி ஏதாவது கரைச்சு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வயிற்று புண்ணு ஆறுறதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டாலே போதுமா. எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. ஏண்டா வந்தோன்னு இருக்க. உலகத்துல யாருக்காவது இப்படி நடக்குமா? அக்காவும் தம்பி ஒரே நேரத்துல கத்தி குத்துப்பட்டு ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த கொலைகாரன் சூர்யாவதான் குறி வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்த. எப்போ உன்னை குத்திட்டு தப்பிச்சு ஓடினானோ அப்பவே இங்க இருக்கிற யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா கொல்லணும்னு முடிவு பண்ணி வரவன் எங்க இருந்தாலும் அதை செய்யதானே பாப்பா. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? பயந்துட்டேவா வாழ்க்கை முழுக்க வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஏன் வயித்துல குத்துனதுனால நான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டேன். இதே மாதிரி எங்க அம்மாவை குத்திருந்தானா? ஐயோ, என்னால நடிச்சு கூட பார்க்க முடியல. சூரியன் நல்லபடியா பொழைச்சு வரணுமே, அது வேற ஒரு பக்கம் பயமாவே இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரு நம்புறது, எதை நம்புறது, எதுவுமே தெரியல. சூர்யாவை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அதுலயும் அந்த ஏசி வேற கண்கொத்தி பாம்பாட்டம் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லதுக்கு தான். மாப்பிள்ள நல்லபடியா எழுந்திருச்சு வந்தா பத்தாதா? வனிதா ரூம் கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. சரிங்க, வா. பாத்து 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 மெல்லமா.
சுப்பு ஏமா அழுற? என்னால முடியலன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அவரை பார்க்க முடியலங்கிறத என்னால தாங்கவே முடியல. எனக்கு சூர்யாவை பார்த்தே தீரணும்னு. உனக்கு தான் தெரியுமேம்மா, அந்த ஏசி யாரையுமே பார்க்க விட மாட்டேங்கிறாருன்னு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி உன்னை சூர்யா கிட்ட கூட்டு போக முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கடவுளே குறுக்க வந்து நின்னாலும் உன் தங்கச்சிக்காக இதெல்லாம் நீ செய்ய மாட்டியா? நான் மட்டும் சூர்யாவை பார்க்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசாத சுப்பு. சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்க. ஆஸ்பத்திரி முழுக்க போலீஸ் நிக்குது. யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என்னன்னு சொல்லி நான் உன்னை உள்ள கூட்டு போவேன். நேர் வழியில முடியலனா வேற வழியில யோசிச்சு பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, என் சூர்யாவுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். செய்யறது எல்லாமே தப்பாவே இருந்தாலும் அந்த தப்ப ஆத்ம சுத்தியோட செய்யறதுல தப்பே இல்லைன்னு தோணுது. எல்லாம் கைவிட்டு போன ஒருத்திக்கு வாழ்க்கையில இருக்கிற கடைசி நம்பிக்கை இது ஒண்ணுதான்னு. ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். நாளைக்கு நீ மாப்பிளைய கண்டிப்பா பார்த்தே தீருவ. என்ன நம்பு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சார், அக்கம் பக்கத்துல எல்லா வீட்லயும் விசாரிச்சிங்களா? எல்லா வீட்லயும் விசாரிச்சிட்டேன். யாரும் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க சார். என்ன சார் வேணும்? நான் போலீஸ், ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க சார். டெய்லி நீங்க எத்தனை மணிக்கு கடை முடுறீங்க? ஒரு 10-10:30 ஆயிடும் சார். ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு நல்லா ஹைட்டா கால்ல இருந்து தலை வரைக்கும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு காலில் கூட குண்டு அடிபட்டிருக்கோம். அப்படி யாருனா வந்து உங்ககிட்ட மருந்து வாங்கினாங்களா? இல்லையே, அப்படி யாரும் வரல சார். சரி, நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு கடை முன்னீங்க? ஒரு 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு ஏதாவது வேற தகவல் வேணும்னா பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, விடிய இருப்பாங்க அவங்க. அங்க வேணா நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. எங்க இருக்கு? பக்கத்துல தான். இங்கேயா? ஆமா, அவங்க தான் சார் நெக்ஸ்ட் வரி போவாங்க. நீங்க அங்க போய் எல்லாம் டீட்டெயிலும் கேட்டுங்க சார். சார், ஆட்டோ வேணுமா சார்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் போலீஸ், ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். உன் பேர் என்ன? என் பேர் லோனான் சார். நேற்று நைட்டு
ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு காலில் குண்டு அடிப்பட்ட மாதிரி இந்த பக்கம் யாரும் நடந்து வந்ததை நீங்க பாத்தீங்களா? ஆமா சார், ஒருத்தர் வந்தாரு ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு. ஆனா அவர் குண்டடிப்பட்ட மாதிரி தெரியலையே, கொஞ்சம் நொண்டி தான் வந்தாரு. வந்து ஆட்டோ வேணும்னு கேட்டார் சார். அப்போ உன் வண்டியில சவாரி ஏறினாரா? ஆமா சார், என் வண்டியில தான் ஏற்றிட்டு போனேன். ஆமா, நீ அவனை எங்க டிராப் பண்ணு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அதான் சார், நம்ம போரூர் தாண்டி கொவ்வூர் போற வழியில கொஞ்சம் உள்ள டொக்கான சந்து சார் அது. அதாவது முட்டு சந்து மாதிரி இருந்துச்சு சார், அங்கதான் சார் இறங்குனாரு. சரி, நீ இறக்குட்டி அந்த இடம் உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் சார். வா வண்டி எடு போலாம். ஓகே சார். ரொம்ப வலிக்குதா? வலி பொறுக்கணும், அப்பதான் நினைச்சதை சாதிக்க முடியும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல சூர்யா செத்தே தீரணும். என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடு. எங்க? இங்கதான் சார், இங்கதான் சார் நிறுத்துறேன். பணத்தை கொடுத்துட்டு இப்படி இந்த பக்கம் போயிட்டாரு சார். இங்கயா? ஆமா, இங்கதான் சார்.
முடியாது அத்தை. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை. டாக்டர், இப்ப என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? டாக்டர் ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க புள்ள பொழைச்சிட்டாரு. கடவுளே, ரொம்ப நன்றி டாக்டர். உங்க உதவிய நான் ஆயுசு முழுக்க மறக்க மாட்டேன் டாக்டர், மறக்கவே மாட்டேன். டாக்டர், அவர் கண் முழிச்சிட்டாரா டாக்டர்? பேசுறாரா? ஏதாவது பேசினாரா? இருங்க இருங்க, அதுக்குள்ள 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுறவங்க மாதிரி ஓடுவாரான்னு கேப்பீங்க போல இருக்கே. இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. இன்னும் 24 ஹவர்ஸ்க்கு அப்சர்வேஷன்ல இருக்கணும். இப்ப தெளிஞ்சிருக்கிற மயக்கம் திரும்ப வராம பாத்துக்கணும். வயித்துல ஆபரேட் பண்ணிருக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் பரவாம பாத்துக்கணும். குத்துன கத்தியில பாய்சன் கலந்திருந்ததால ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிருச்சு. ஃபார்ச்சுனேட்லி சூர்யா பொழைச்சிட்டாரு. அவர் நல்லபடியா எழுந்திருச்சு உட்கார்ந்து பேசுற வரைக்கும் நீங்க கோஆபரேட் பண்ணியே தீரணும். கண்டிப்பா டாக்டர். இப்ப அவர் போய் பார்க்கலாமா ப்ளீஸ்? எல்லாரையும் என்னால அலோவ் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. அதுவும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அத்தை, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அத்தை. இல்லம்மா, அது தப்பு. நீ அவனுக்கு உரிமைப்பட்டவ. இந்த உலகத்துல அவன் மனசார விரும்புற ஒரே ஜீவன் நீ ஒருத்திதாம்மா. நான் அவனுக்கு 2ஆம் பட்சம்தான். அப்படி இருக்கும்போது நீ போய் பார்த்தனாதான் அவனுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாவும் தெம்பாவும் இருக்கும்மா. நீ போய் பார்த்துட்டு வாமா. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. சூர்யாவோட கோவம், பிடிவாத குணம் ஒரு குழந்தையோட கோவம் மாதிரி. நீங்க மனசு மாறின விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவரும் மனசு மாறிடுவாரு. நீங்க இல்லாம எனக்கு அவர் ஏது? நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க அத்தை ப்ளீஸ். இல்லம்மா, என் பிள்ளைக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. போராட்டம்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சவளே நீதாம்மா. நான் திருந்தினது உண்மைன்னு எனக்கே புரிய வச்சுக்கிறதுக்கு இத ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கிறம்மா. நீ போய் பார்த்துட்டு வந்து என் பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லுமா. போய் பார்த்துட்டு வாமா. என் பிள்ளைய போய் பார்த்துட்டு வா. போ.